ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ரியாக்ட் ஆஃபீஷியல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வெப் சேனல்லேருந்து ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க ரியாக்ட் பண்ணி விட்டுருலாம். பண்ணிடலாம். ராஷ்மிகா யாரா டான்ஸ்க்கு அவார்டு ஆஸ்கரே கொடுக்கலாம். கரெக்டா? பயங்கரமாக இருக்கும் டான்ஸு. பட்டாசெல்லாம் அப்படியே அடி அடிக்கிறாங்க. தீபாவளின்னு நினைக்கிறேன். என்னன்னா செவத்து காமிச்சிட்டு இருக்காங்க. இருக்கு ஃபஸ்ட்டு கேமராமேன் எவர் செம காமெடி. வெடிக்கிறத காட்டாம செவத்தை காமிச்சிட்டு இருக்க யாராலவே காமெடி. மை ஃப்ரெண்டு என்னடா சொல்றாங்க? அதுல பாருங்க அந்த இது தலைவர் காரு மாதிரி விஜய் பாருங்க. விஜய் ஸ்டாலின் செம்ம ஃபன் முடிஞ்சுக்கிறாங்க. நடுவில் சீமான் வந்து அடி வாங்கிட்டாங்க. வீடியோ நடுவில் இவர் வந்து அடி வாங்கிட்டு போயிட்டாங்க. சீமான் வந்து என்னது மண்டையில் ஒரு அடி. நிறைய போடலையா? தீபாவளி பர்ச்சேஸ் ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? அத போட்டோட எப்படி திருப்பி போடுறது? நான் ரெண்டு சட்டியா எடுத்து கட்டமை சமைக்கிறாங்க. பாய்ஸ் வந்து சாப்பிட்றாங்க. கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க. தலைவர் ஒருத்தையா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க. இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அது போக மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க பொண்ணுங்க போகிறாங்கல்ல. இப்போ எனக்கு அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அந்த மாதிரி சொல்கிறேன். அவங்களுக்கும் வேலை தான். ஆனால் நம்ம மட்டும் தின்னுட்டு இது வேகலை. அம்பி படம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா செலவும் முடிஞ்சு இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. ரீசார்ஜ் பண்ண சொல்லுதா? கடவுளே டாகும் பேசிட்டு பாருங்க. செம்மையா இருக்கு. டாக் மிஸ்ஸஸ் கவுரா ரெண்டுமே டாக் தான். பேசிட்டு இருக்க ரெண்டு பேருமே ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா 100 ரூபா. அதே மாதிரி நீங்க எத்தனை பிஸ்கட் சாப்பிட்டீங்களா? ஒரு பிஸ்கட் 100 ரூபாயா? சார் ஒரு சில லைன் இருக்கு சார். எக்ஸ்ட்ரா பல்லு தாரி மாதிரி தானே ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. விட்டா கிறுக்க வச்சு வாங்கி போட்டு பயமுத்திர மாப்பிள்ளை கதறிய நேரம். அண்ணே உடனே தானே வாழ மரம் தானே? ஆமா, ரொம்பவே ஈஸி தான். என்ன பலூனா? எனக்கு வந்து பட்டர்ஃப்ளை வேணும். என்ன புழு? இல்ல, எனக்கு பட்டர்ஃப்ளை தான் வேணும். 2 நாள்ல மாறிடும் போ. என்னாச்சு? அது நாயா? என்ன நாய் கால? அழுக வைக்கிறாங்க சின்ன பிள்ளை. ஸ்டார்டிங் செஷன்
கலர் கிரேடி, இன்னும் சவுண்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மியூசிக் சவுண்டாக இருக்கும். நோ சாதிக்க போகிறான் கொட்டையெல்லாம் ஆடி வச்சு சாதிக்காக போராடாது, சாதிக்க போராடு. கீழே வந்தீங்களா நல்லா இருக்கு. யாரா நீ இவன் திவாகர் அவரை வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காருடா. எல்லாருமே வந்து கலாய்க்கிறாங்க. வினோத் ஆனால் நிறைய ஸ்கோர் பண்ணுறாரு இந்த இடத்துல. திவாகர் என்னதான் பண்ணாலுமே திவாகர் இருந்ததுனால தான் வினோத்துக்கு தெரிய ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் வினோத் ஸ்கோர் பண்ணுறது நல்லாயிருக்கு. வினோத்தை தான் ஜெயிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஏதோ வினோத் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா ஆளாக தெரியாது. திவாகரை வச்சு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது நல்லாயிருக்கு காம்போவாக பார்க்கறதுக்கு. ஆனால் திவாகரை புகழ மட்டும்தான் இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? பார்த்தாலே எப்படி ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். திவாகர் அடிச்சுட்டேன். பிக் பாஸ் வீட்டுக்கு நடக்கிறத ஃபுல்லாக அந்த திவாகர் வந்து நானே தட்டில் போட்டு தரேன். பொறுமையாக சாப்பிட்டு அப்படின்னு நான் சொல்ல ப்ரோ. இன்னொருத்தர் கொசுவை கொள்றதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன முன்னாடி மூடியில இருக்கதா இருக்குது இல்ல, இது வந்து பிளட் எல்லாம் நினைச்சிடாதீங்க, இது வந்து ஸ்பைசி சாஸ். இப்போ அந்த பக்கமா வந்து ஒரு கொசு இதை பிளட் நினைச்சு குடிச்சிட்டு காரம் தாங்க முடியாம பக்கம் இருக்கிற மூடியில தண்ணியை குடிக்க போகுது. ஆனா இது தண்ணி கிடையாது, இது விஸ்கி. விஸ்கியை குடிச்சிட்டு அப்படியே போதையில கிட்ட இருக்கிற கொச்சியில காத்தடிக்கி முன்னாடி செட் பண்ணி வச்சிருக்க கத்தியில ஒழிஞ்சு கத்தியில வெட்டி போய் குடிச்சிட்டு இங்க போய் போதையாகி போய் அதுக்கு வடக்குன்னு அடிச்சு நச்சு போடலாம் வேணாம். துரோகம், பச்சை துரோகம், பாவத்துக்கு நம்மளே அடிச்சா கூட துரோகம் இல்லடா. நம்மளை கடிச்சது அடிச்சு சொல்லலாம். நம்ம வச்சு ஏமாத்தி போடுறது தமிழ் சாங். ஏதோ இந்த வாய்ஸ் கமெண்ட் ஆன் டிவியா? ஓகே. தமிழ் ட்ரெண்டிங் சாங் 2025. மாற்றி மாற்றி வருகிறா. கமெண்ட் கொடுத்தா மாற்றி மாற்றி வருது. ஆமாண்டா, உண்மைதான்டா. நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் அது மாற்றி மாற்றி தானே விழுவோம். இல்லைங்க அவன் உட்காந்தானே புரியல. இந்த சீசன்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அதோட ஐயோ ஓப்பனா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து மறைமுகமா அங்க குசு குசுன்னு எப்பயாவது தண்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த இதுல போன சீசன்ல எல்லாம் இப்ப ஓப்பனா பண்ணிட்டு இருக்கானோ. இவன் அவனை லவ் பண்றான்னா அவன் இவனை லவ் பண்றான். என்ன நடக்குதுங்க? இவர் இவங்க எரிஞ்சு கத்திக்கிட்டு இருக்காரு. போறதை வச்சு அதுக்கப்புறம் அவங்க எடுத்து இந்த சாங்க ஸ்டேட்டஸ் போட ஒரு செருப்புக்காக என்ன சாவ சொல்றியாடா? ஸ்டேட்டஸ் போடுறத சாக சொல்றேன். நீ எல்லாம் மாட முட்டி தான் சாவியே. எத்தனை பேர் டாக் பண்ணிட்டு இருக்கானோ பாரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எந்த ஒண்ணு பிடிச்சிருக்காண்டா கரெக்டா. அட பிக்காளிப்பல அரை மணி நேரம் கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கு சரிங்க சரிங்க ஒரே வார்த்தையில போயிட்டானே. லிஃப்ட் டு ஜிம் பாய்ஸ். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு,
டெலகிராம் ஓடிடி அக்கௌண்ட். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் சூப்பராக ரெண்டு தான் வச்சுருக்கேன். பேங்க் அக்கௌண்ட்டு மட்டும் ஒன்றும் இல்லை. முட்டை ஒவ்வொன்றுக்கும் டிரான்சிஷன் கரெக்டாக இருக்குல்ல, அது குவாலிட்டி, அது அதை விட கொஞ்சம் கம்மி. இது எவ்வளோ கேவலமாக இருக்கு. நல்ல காமெடி. யாரும் அவன் சத்யராஜ் பண்ணதை பண்ணி வச்சிருக்கான். இதுல கோபால்னு ஒரு நம்பர் இருக்கும், எடு. சீமான் மிஸ்ஸஸ் கோபால் எந்த நம்பர் இல்லையேப்பா, நேற்று கூட பேசினாமே. கோபால் நம்பரே இல்லையே. அப்ப இது என்னத்த கோபால் கோபால் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபன் மூமெண்ட். ஓசோ என்னடா இது இவ்வளவு கரெக்டா ஓட்டுறீங்க. கோபால் வாடா கோபால். எங்கப்பா அப்படிதான்டா. ஏப்பா கண்ணு 1000 நம்ம கண்ணு 1000 சேவ் அடிச்சிருக்கேன். அப்பா சமயம் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இல்லை ஃபோன் நான் கரெக்டாக மட்டும் படம் விட்டாங்களே கடைசி வரைக்கும். ஹாய் ஒன் ஹெல்ப் ப்ளீஸ் ரிப்ளை. ஒரு ப்ளீஸ் சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணு. எல்லாத்துக்கும் ஒரு இருக்கிறத எழுதிட்டு இருப்பானோட. அதனால நானும் சிக்கிறதா பஸ்ட் தேடுவேன். டைப்பிங்னு வரும். என்ன அரை மணி நேரமா டைப் பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டா சிக்கர் தான் தேடிட்டு இருப்போம். அப்படி சிக்கர் கிடைக்கணும் செய்ய மைண்ட்ல ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, அதை எடுத்துட்டு போய் குரோம்ல தேடி அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு வந்து ஸ்டிக்கரா கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அனுப்போண்டா அவனுக்கு டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் வந்து காமெடியாக வந்து இருக்குது. காமெடியாக அதே மாதிரி செம்ம காமெடிங்க. காமெடிக்குலாம் ஃபன் மூமெண்ட் தான். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.